சொல்றது உண்மைதான். இங்க எங்க அக்கா சரியில்லை. எவ்வளவு கேவலமா தெரியுமா உங்களை பேசுறாங்க. இதுல தேனு வேற. தேனெல்லாம் நீங்க நம்பவே நம்பாதீங்க. உங்க பொண்ணு இங்க எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? அங்க இருந்தாலாவது கையில் நல்லா இருந்திருப்பா போல. கையிலும் தேவையில்லாம இங்க வந்து அவ்வளோ கஷ்டப்படுறா. நைட்டு கூட எங்க அக்கா பாத்துக்கவே மாட்டேங்குது. பாவம் உங்க பொண்ணு தான் எல்லா வேலையும் பண்றா தெரியுமா? பாவி, என்ன சொல்றீங்க செம்பா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நான் சொல்றது அத்தனையும் உண்மை. ஏன்னு உங்ககிட்ட வேலை வாங்கணுன்றதுக்காக சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. கையில தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கா தெரியுமா? நைட்டு ஃபுல்லா பிள்ளைய பாத்துக்கிறது, பகல்ல ஆனா சமைச்சு போடுறது, எவ்வளவு கஷ்டப்படுறா. நீங்க அதை என்ன ஏதுன்னு கேட்காம அவ சொல்றதை நம்பிட்டு இருக்கீங்க. செம்பா, நீங்க என்னைய நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, உங்க பொண்ணுக்கு கால் பண்ணி கேட்டாலும் அவ நான் நல்லாதாம்மா இருக்கேன், அத்தைதாம்மா எல்லா வேலையும் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா நீங்க எங்க அக்காவை பத்தி தப்பா நினைக்க கூடாதுன்றதுக்காக தான் அவ அப்படி சொல்றா. எல்லாம் புரியுது. அப்புறம் கையில் ஏன் எங்க மைனியை காப்பாத்த நினைக்கணும்? நீங்க கேக்குற கேள்வி கரெக்டு தான். அதுக்கான விட தான் எனக்கும் தெரியல. எங்க அக்கா அந்த அளவுக்கு கையில மயக்கி வச்சிருக்கு. அது எது சொன்னாலும் கையிலும் அதுக்கேத்த மாதிரி ஆடுறா. தப்புன்னு அவ புத்திக்கு தெரியுது. ஆனா அவ மனசு கேட்கவே மாட்டேங்குது. பாவம், அவ நல்ல பிள்ளையா வளர்ந்துட்டா இல்லையா? நீங்க அவளை நல்லவளா வளர்த்துருக்கீங்க. அதனாலதான் போனா போதுன்னு பொறுத்து போயிட்டு இருக்கா. இதுல பொறுத்து போறதுக்கு என்ன அவசியம் வேண்டி இருக்கு? என்கிட்ட ஒரு வேலை செய்யறதுக்கு அவ்வளோ குதிக்குதுன்னு குதிக்கிறா. இப்ப மாமியாரை படுக்க வச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காவ. அதுதாங்க நானும் சொல்றேன். ஒண்ணு எங்க அக்கா ஏதாவது வசிய மருந்து போட்டு அவளை வசியம் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி இல்லையா வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை தான் நான் கண்டுபிடிக்கணும்னு பாக்குறேன். அது என்னால முடியல. சீ, இவங்க இந்த மாதிரி கேரக்டர் இருப்பாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. எப்படியெல்லாம் கேவலமா பேசுறாங்க அத்தைய. பாவம் அத்தை எவ்வளவு வேலை எனக்காக பார்த்து கொடுக்குறாங்க. ஆனா இந்த செம்பா எங்க அம்மாவையும் கெட்டலாக்குது. எங்க அம்மா ஒரு லூசு. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு பாரு. இப்பதான் எனக்கு புரியுது எதனால அம்மா தேனை இவ்வளவு கரைச்சு கரைச்சு கொட்டுதுன்னு. இப்பதான் எனக்கு புரியுது. இவங்க ஏதோ தேனை பத்தியும் இல்ல என் மாமியாரை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அத்தை வேற யாரும் இல்லையே, செம்பாவுக்கு அக்கா தானே. எதுக்காக இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணணும்? அத்தை மேல எதுக்காக இவ்வளவு கோவப்படணும் இவங்க? எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு பேசி என்ன ஏதுன்னு கேட்கணும். அம்மா கிட்ட ஸ்ட்ரைட்டாவே பேசிடலாம். அப்படி இல்லைன்னு வையே, கண்டிப்பா தேனுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். பாவம், அவ இப்பதான் மாசம் ஆயிருக்கா. சீ, செம்பாவுக்கு ஏன் தான் அந்த புத்தியோ தெரியல. ஜீவா அப்பவே சொல்லிக்கிட்டே இருப்பா. நான் அதை பொருட்டா கூட மதிக்காம விட்டுட்டேன். இப்பதான் தெரியுது இவங்களோட குணத்தை பத்தி. இவங்க இவ்வளோ கேவலமானவங்களா இருப்பாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. சே, அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுத்து அதுல சந்தோஷம் காண்றதுலாம் என்ன ஒரு பொழப்பு. கருமம் கருமம். இதுல முதல்ல எங்க அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசணும். கையலு, இவ என்ன இந்த நேரத்துல அடிக்கிறா? என்ன ஏதுன்னு பேசுவோம். ஹலோ கையலு, என்னம்மா திடீர்னு கால் பண்ணிருக்க? கால் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்கு. என்னடி, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? நான் என்னத்த பண்ணுவேன், அடுப்படியே கதின்னு கிடக்குறேன். ஓ, சமைச்சுக்கிட்டு இருக்கியா? சமைச்சு முடிச்சிட்டேன்டி. என்னம்மா சமையல்? பிரியாணி. பிரியாணியா? ஆமாம்மா. தேனு கேட்டா. ஏம்மா, இப்ப தேனுக்கிட்ட நீ எதுவும் சண்டையெல்லாம் போடுறது இல்லையே? சேச்சா இல்லடி. எதனால இந்த திடீர்னு மாற்றம்? அவ நல்ல பிள்ளைதான். அப்ப இவ்வளவு நாளா ஏன் நல்ல பிள்ளைன்னு நினைக்கல? ஏதோ ஒண்ணுடி. ஆமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. என்னடி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்லம்மா. பொய் சொல்லாத. நீ தான் வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்வேன்னு எனக்கு தெரியும். நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அம்மா, நானே சொல்றேன், நான் எந்த வேலையும் பார்க்கல. அத்தை தான். எனக்கு தெரியும்டி, உங்க அத்தை தான் எல்லா வேலையும் பாக்குறாங்க. பிள்ளையும் அவங்க தான் கவனிச்சுக்கிறாங்க. நீ ஒரு வேலையும் பார்க்காம வீட்டுல சும்மா தான் இருக்க, அதுதானே? இல்லம்மா, பின்ன அத்தை சமைக்கிற வேலை எல்லா வேலையும் பாத்துக்கிறாங்க. பகல்ல தம்பியை கூட வச்சுக்கிறாங்க. ஆனா நைட்டு நான் மட்டும்தான் தம்பியை பாத்துக்கிறேன். ஏண்டி, நைட்ல பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு மைனிக்கு வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பிள்ளைய நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி தானே இங்க இருந்து கூட்டிட்டு போனாங்க. இப்ப இப்படி பண்றாங்க. அம்மா, நான் தான் நைட்டு பாத்துக்க வேணாம் அத்தை அப்படின்னு சொன்னேன். ஏன்? ஆமாம்மா, அவங்களுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. பகல் பூரா வேலை பார்க்குறாங்க, பிள்ளையும் பார்த்துக்கிறாங்க. நைட்டு ஒரு நேரம் தானே, நான் பார்த்துக்க மாட்டேனா? எல்லாம் கொண்டு வந்து தேனிக்கிட்ட டியூஷன் எடுக்க விடணும்டி. ஏன்?
தேனு எவ்வளோமா என்னை வேலை வாங்கிட்டு இருக்கா தெரியுமா? நீ என்ன இப்படி இருக்கே தத்தி ஆட்டம். ஆனா அவங்க எல்லாம் நல்ல உஷார் பாட்டியா தாண்டி இருக்காங்க. இதோ ஆரம்பிச்சிட்டியே. ஆமா, இதுக்கு முன்னாடி ஃபோன் என்கேஜா இருந்துச்சு. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? என்ன ஃபோனு என்கேஜா இருந்துச்சா? ஆமாம்மா, ஸ்பீக்கிங் டு சம்மோன் எல்ஸ் அப்படின்னு வந்துச்சு. இந்த சம்மோன் யாரு? அது 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 ஆ, சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணா? ஆமாடி, சின்ன பொண்ணு ஏதோ வேணும்னு சொல்லி ஃபோன் அடிச்சிருந்தா. அததான் பாசி பயிறு. என்னம்மா உளறிக்கிட்டு இருக்க? ஆமாடி, பாசி பயிறு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா. அததான் ஃபோன் அடிச்சு கேட்டா. உன்னை நான் போய் கொடுத்துட்டு வந்தேன். ஏம்மா இப்படி என்கிட்ட போய் சொல்ற? நீ நிஜமாலுமே சின்ன பொண்ணு தாண்டி பேசுனா? சின்ன பொண்ணு அக்கா என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன? சின்ன பொண்ணாக்கா என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசி முடிச்சோடனே நான் உனக்கு அடிக்கிறேன், உனக்கு ஃபோன் என்கேஜா இருக்கு. என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அக்கா உன்கிட்ட எப்படி பேசுவாங்க? சேச்சோ, இப்போ எப்படி சமாளிக்கிறது? அம்மா இருக்கியா இல்லையா? இருக்கேன். சின்ன பொண்ணு அக்கா கிட்ட பேசுனேன்னு சொல்ற. ஆனால் சின்ன பொண்ணு அக்கா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? ஒழுங்கா இப்போ சொல்ல போறியா இல்லையாம்மா? அது அது வந்து சின்ன பொண்ணு தாண்டி. மறுபடி போய் சொல்லாதம்மா. அடியே, ஏன்டி என் உயிரை வாங்குற? நானே வேலையெல்லாம் செஞ்சுவிட்டு கலப்பா இருக்கேன். யாருக்கிட்ட பேசினா உனக்கு என்ன? இப்பதான் தெரிஞ்சுக்கிறாளாமா. சின்ன பொண்ணாக்கா இல்லை, அதுக்கு முன்னாடி பேசுனா. நான் யாருக்கிட்டையும் போன்லாம் பேசல. சும்மா எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்காத. இப்போ என்ன வேணும் உனக்கு? அதை மட்டும் கேளு. எடுக்கடுத்தாலும் நொய்யின்னு வீட்டில் இருந்துக்கிட்டு தான் என் உயிரை வாங்கினேன். இப்போ அங்கே போய் என் உயிரை வாங்குறியா? மா, இங்க பாருமா, என்கிட்ட கோவப்படுற மாதிரி பேசுனா நான் அமைதியாக வச்சிருவேன்னு நினைக்கிறியா? ஒழுங்கு மரியாதையா சொல்லு. இப்போ நீ யார்கிட்ட பேசுனங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். இப்போ எதுக்கடி தேவையில்லாம ஃபோன் அடிச்சு உயிர் எடுக்கிற? எத்தனை நேரம் படுக்க விடுறியா? பாவம், நான் உன் அம்மா தானே. உன் அத்தையை மட்டும் நல்லா பார்த்துக்கிற, வேலையெல்லாம் செஞ்சு. அம்மாவை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ற. அம்மாவை இவ்வளோ டார்ச்சர் பண்ணினா கண்டிப்பாக நீ அனுபவிப்படி. பரவாயில்ல, அனுபவிச்சுட்டு போறேன். நீ யாரு கூட பேசுன? இப்ப என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? விடமாட்டா போலயே. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அம்மா இருக்கியா இல்லையா? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ஆடியே கேட்கவே மாட்டேங்குதுடி. இது எப்படி நான் கேக்குதா இல்லையாங்கிறது மட்டும் கரெக்டா கேட்கும். நீ என்ன டக்காலிட்டி வேலை பார்த்தாலும் சரி, என்கிட்ட இருந்து இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு நான் சொல்லவா? ஓஹோ, அப்போ உனக்கு தெரியும். எனக்கு தெரியுமா நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு? அப்படியா? அப்ப எதுக்கு நீ தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட கேக்குற? ஓ வாயால உண்மை வரும்னு பார்த்தேன். அது வராது போல. அதனால நானே சொல்றேன். நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த தெரியுமா? யார்கிட்ட? செம்பாத்துக்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்த. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அது உண்மையை சொல்லு. செம்பாத்தைக்கிட்ட தானே பேசுனேன். இல்லடி, அவங்க கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் அவங்க கிட்ட எல்லாம் பேசவே இல்லை. இங்க பாருமா, நீ பேசுனது உண்மை. அவங்க உன்கிட்ட தான் பேசினாங்க. அதுவும் யாரை பத்தி தெரியுமா பேசினாங்க? நான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்ததையும் அத்தை வேலையை பார்க்காததையும் அதை தானே சொன்னாங்க. என்னவ எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? இல்லடி, அவங்க எதுக்கு உன்னை பத்தியும் மைனியை பத்தி பேச போறாங்க? சும்மா ஏதாவது சமைச்சிங்களா வச்சிங்களா அப்படின்னு தான் பேசினாங்க. ஆக அவங்க தான் உன்கிட்ட பேசியிருக்காங்க. சொல்லுமா. இல்லடி, இப்பதான் ஆமான்னு அப்புறம் இல்லைங்கிற. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்கள காப்பாத்தி விடுறதுனால உனக்கு என்ன லாபம்? அவங்கள நீயும் காப்பாத்தி விடணும்னு நினைக்கிற. செம்பாத்தையும் நீயும் பேசிக்கிறது எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிற? அப்பனா அவங்க இதை பத்தி தானே பேசினாங்க. உண்மைய சொல்லுமா. இங்க பாரு கையல், அவங்க பேசுறது உண்மைதான். ஆனா அவங்க உன்னைய பத்தியோ மைனிய பத்தி எதுவுமே பேசல. எதுக்கு தேவையில்லாம அவங்க மேல பழிய போடுற? சபாஷ்மா சபாஷ். யாரோ ஒருத்தவங்களுக்காக என்கிட்ட நீ போய் சொல்றல. இப்பதான் யார் பேசுனதுன்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு சின்ன பொண்ணு அக்கான்னு. சின்ன பொண்ணு அக்கா இல்லை வேற யாரோ பேசுனாங்க அப்படின்னு சொன்னதுக்கு செம்பாலாம் பேசலைன்னு சொன்னேன். ஆனால் இப்போ செம்பாத்தை தான் பேசியிருக்காங்கன்னு சொல்கிற. இதுலேருந்தே தெரியல நீ எவ்வளோ பொய் சொல்கிறேன்னு. சரி விடுடி, இப்போ என்ன உனக்கு? ஆமாம், செம்பா தான் பேசுனாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிறப்ப? இங்கே பாருமா,
அவங்க சொல்ற எதுவும் உண்மை கிடையாது. அவங்க எதுக்காக உன்கிட்ட பொய் சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா எங்க அத்தையை பிடிக்காம தான் அவ்வளோ பொய் சொல்றாங்கங்கிறது நல்லா தெரியுது. இதுல தேனு வாழ்க்கையை வேற சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளா நீ நல்லவளா இருந்த, எனக்கு இப்பதான் புரியுது. இவங்க சொல்லி தானே நீ இந்த அளவுக்கு மாறி இருக்க. ஆமா, நான் சொல்றேன் கேளு. தேனு ரொம்ப பாவமா, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திடாத. அவளும் உன்னை நல்லா பாத்துப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க மாமியார் என்னை நல்லா பாத்துக்கிறாங்க. 3 வேளை நல்லா சாப்பாடு போடுறாங்க. நைட்டு ஒரு நேரம் நான் தான் பார்க்க வேணான்னு சொல்லி அனுப்பி வச்சேன். நீ சும்மா என்னைய நம்பாம கண்டவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தான்னு வையே, கண்டிப்பா ஊர் சிரிச்சு போயிருமா. எல்லாம் எனக்கு தெரியும்டி. நீ என்ன பண்ணாலும் உன் மாமியாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. அம்மா, நான் என்ன சொன்னாதாம்மா நீ நம்புவ? நீ என்னைய நம்ப வைக்கிறதுக்கு எதுவும் பண்ண வேணாம். எனக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்து மைனி எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க, எல்லாமே எனக்கு தெரியும். நானே கண்குளிர பார்த்துட்டேன்டி. அப்படி என்ன பார்த்த? உன் டெலிவரி டைம் அன்னைக்கு உன் வீட்டுக்காரு ஹாஸ்பிட்டலுக்கே வரல. ஆனா மைனி, அதான் உங்க அத்தை, என் மகன் வந்துட்டான், டீ குடிக்க போயிருக்கான் அப்படின்னு எவ்வளவு பெரிய போய் சொல்லியிருந்தாங்க. அச்சோ அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க போற? இங்க பாருமா, எங்க அத்தை பண்ணது தப்பு தான், நான் ரைட்டுன்னு சொல்லல. ஆனா அதை விட பெரிய தப்பு செம்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்தை தாம கெடுக்கிறாங்க. அது உனக்கு புரியுதா இல்லையா? இங்க பாருமா, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைனா நான் வேணா அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை பத்தியும் தேனை பத்தியும் என்னை பத்தியும் எல்லார பத்தியும் அவங்க கேவலமா பேசுவாங்க. அதை வேணா நான் வீடியோ எடுத்து அனுப்புறேன். அதுக்கப்புறமாவது நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி எந்த முடிவு எடுத்தாலும் ஓகே தான். ஒருட்டாம் போக்கில் ஒருத்தவங்க சொல்றத வச்சு நம்பிக்கிட்டு நீ ஏதாவது வேணா இழுத்துக்கிட்டு இருக்காதம்மா. இங்க பாருமா, உனக்கு என்னையும் தேனையும் சின்ன வயசுல இருந்தே தெரியும். தேனி எப்படிப்பட்டவன்னு நான் சொல்லி உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உனக்கே நல்லா தெரியும். யாரோ ஒருத்தர் சொல்றத வச்சுக்கிட்டு நீ ஏன் எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு தேனை கொடுமைப்படுத்துறேன்ட்டு நீ பழி பாவத்துக்கு ஆளாகிறாதம்மா. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இல்ல நான் ஏத்துக்க மாட்டேன் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அவங்க பேசுனதுக்கு அப்புறம் அதை நான் உனக்கு வீடியோ எடுத்து அனுப்புறேன். அப்பயாச்சும் நீ நம்புவீல? அடி ஏண்டி இந்த தேவையில்லாத வேலை? அம்மா, நான் உனக்காக பேசிக்கிட்டு இருக்கேம்மா. பெத்த பொண்ணு என்னைய நம்பாம யாரோ ஒருத்தரை போய் நம்பிக்கிட்டு இருக்க. உண்மையாலுமே அவங்க குடும்பத்தை கெடுக்கிறாங்கம்மா. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. சரி சரிடி, நான் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போனை வையி, நான் பிரியாணி வேற பார்த்து ஆஃப் பண்ணணும். அம்மா, நான் சொல்றது கொஞ்சமாவது கேளுமா. சே, போனை கட் பண்ணி விட்டுருச்சு. அக்கா அக்கா, ஜீவா நீயா? என்னக்கா ஒரே டென்ஷனா இருக்கீங்க? இல்ல ஜீவா, கிட்ட எப்படி நான் சொல்றது? என்னக்கா எதுவும் பிரச்சனையா? ஆமா ஜீவா, பிரச்சனை தான். யாருக்குக்கா? தேனுக்கு. தேனுக்கா? அக்கா, எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை தேனுக்குன்னா அந்த செம்ப ஆண்டியால தானே. அக்கா, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அப்போ உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இல்லக்கா, உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டியா? நான் உன்னை தங்கச்சியா தான் நினைச்சேன். ஆனா நீ உன் பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டு இருந்துட்டல. அக்கா, நான் அப்படிலாம் நினைக்கலக்கா. எனக்கு தெரியும் எங்க வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த செம்ப ஆண்டி தான் காரணம்னு. அக்கா, உண்மைதானே? உண்மைதான்க்கா. ஆமா, இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியுமா? ஆ, தெரியும்க்கா. தெரியுமா? தெரிஞ்சு அவன் சும்மாவா இருக்கான்? அக்கா, நானும் இதை நிறைய வாட்டி கேட்டு பார்த்துட்டேன். அவங்க அம்மா நல்லவங்க தானா. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில இந்த மாதிரி மாறிட்டாங்க. கண்டிப்பா எங்க அம்மாவை மாத்த நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கக்கா. ஏண்டி இவ்வளோ கிரிமினலா வேலை பார்த்துட்டு இருக்காங்க? இவங்கள தூக்கி ஜெயில போடாம இன்னும் வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன ஏதுன்னு நீ கேட்க மாட்டியா? அக்கா, என்ன பண்ண சொல்றீங்க? அவன் எங்க அம்மாவை மாத்தலாம் அப்படின்னு சொல்றான். என்னால என்ன பண்ண முடியும்? இப்படியே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையா கெடுத்துக்கிட்டே இருந்தா கொலை தான் பண்ணி போடணும். நானும் அதெல்லாம் சொல்லிட்டேன்க்கா. கொலை பண்ணிட்டு ஜெயில போய் உட்கார சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்காக சும்மா விட முடியுமா? தேவையில்லாம இப்ப தேன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏதாவது பண்ணாங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், நான் மனுஷியா கூட இருக்க மாட்டேன். பாவம் எங்க அத்தை இவங்கள நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லக்கா, ஆன்ட்டிக்கும் தெரியும். என்னது தெரியுமா? ஆமாக்கா, என்னோட விஷயத்துல என்னென்ன பண்றாங்கங்கிறது தெரியும். ஆனா தேனு விஷயத்துல பண்ணதெல்லாம் ஆன்ட்டிக்கு தெரியாதுக்கா. தெரிஞ்சா அவங்க சும்மா விடுவாங்க?
நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம போடுற சாப்பாட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு நம்மளுக்கே துரோகம் பண்ணுவாங்களாமா? இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே பார்க்கும்போது அப்படியே கண்டந்தரமா வெட்டி போடணும் போல கோவம் வருது. சீ, என்ன மாதிரி புத்தி இதெல்லாம்? அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிற புத்தி. தான் நல்லா வாழலைன்னா அடுத்தவங்க வாழ்க்கையை இப்படி தான் கெடுப்பாங்களாமா? அக்கா, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்க்கா, அவங்க திருந்துற மாதிரியே தெரியல. எப்படி அவங்கள திருத்துறதும் தெரியல. நானும் நிறையா வாட்டி சொல்லி சொல்லி பார்த்து கத்தி கத்தி பார்த்து ஓஞ்சிட்டேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். நீ வேணா சும்மா இரு. நான் இந்த விஷயத்த சும்மா விடுறதா இல்லை. எங்கள் அம்மா இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணமே இவங்க தான். அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. நானும் அவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு. என் பேச்சே கேட்க மாட்டேங்குது. அப்படி என்ன அந்த செம்பா ஆண்டி பண்ணிட்டாங்க? ச்சே, எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. எதில் பொறுமையா இருக்கிறது? இவங்க ஏதாவது பேசி அம்மா ஏதாவது ஒன்று பண்ணி அது ஒன்று கிடக்க ஒன்று தேனு காணிச்சுன்னா யார் பொறுப்பு? அக்கா, எனக்கு புரியுது. இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது? என்னதான் வழி? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அக்கா, என்னங்கிறத நம்ம யோசிக்கலாம்க்கா. எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இத்தனை நாள் எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தது இந்நேரம் செம்பாத்தே ஒரு வழி ஆக்கியிருப்பேன். வரட்டும், அவர் வீட்டுக்கு வரட்டும், எல்லா உண்மையும் சொல்கிறேன். அக்கா, எல்லா உண்மையும் சொல்லி அவங்கள வீட்டை விட்டு துரத்த போறீங்களா? ஆமாம், துரத்தி தான் ஆகணும். இப்படியாப்பட்டவங்க வீட்டில் இருக்கிறது வேஸ்ட்டு. எப்படா எது பண்ணுவாங்கன்னு நாங்கள் கண்கொத்தி பாம்பாட்ட பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ வேணாம்? அக்கா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அவங்க இங்கே இருக்கிறது தான் நல்லது. என்ன ஜீவா, நீயும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்கக்கா, அவங்கள வெளியில் துரத்தி விட்டுட்டோன்னு வைங்க, இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் எல்லார் மேலேயும் அவங்க கோவம் வச்சு ஏதாவது பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை நம்மளேவா எடுத்து கொடுக்கணும்? என்ன ஜீவா? அக்கா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்கள அன்பால மாத்துறது மட்டும்தான் ஒரே வழி. நானும் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன். நக்கலாவும் பண்ணி பார்த்துட்டேன், கிண்டல் அடிச்சும் பண்ணி பார்த்துட்டேன், வெறுப்பேத்தியும் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவங்க மாறுற மாதிரி தெரியல. அவங்களோட திமிரு இன்னுமே கொண்டு போய்கிட்டே தான் இருக்கே தவிர கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க. அதுக்காக நம்ம அன்பால மட்டும்தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும்க்கா. அடி போடி, இதெல்லாம் நடக்கிற வரையா? அன்பால மாத்துறாங்களாமா? அன்பால? அவங்க என்ன பச்சை குழந்தையா அன்பால மாத்துறதுக்கு? அக்கா, அவங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல தான் அவங்க இந்த அளவுக்கு மாறி இருக்காங்கிறது புரிய வருதுக்கா. அதை என்னங்கிறத பார்த்து திருத்த வைக்க தான் நம்ம முடியும். அவங்களுக்கு எது சந்தோஷத்தை தருதோ அதை நான் தரலான்னு இருக்கேங்க்கா. ஓடிங்க. ஏன் ஜீவா, நீ நல்லா படிச்ச பிள்ளை தானே? சந்தோஷத்தை தரேன்னு சொல்றியே, நீ செத்தாதான் எனக்கு சந்தோஷம்னு சொன்னா நீ போய் சாவவா போற? அக்கா, நீங்க கேட்டது கரெக்டான கேள்வி. அதை நம்மளால பண்ண முடியாது. ஆனா இந்த விஷயத்த பண்ணா கண்டிப்பா அவங்க மாறுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அப்படி என்ன விஷயம்? அதாவது என்னன்னா, என்னக்கா, புரிஞ்சுதா? புரிஞ்சுது ஜீவா. ஆமா, ராஜா இதுக்கு ஒத்துக்கிட்டாரா? அவன் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான்க்கா. யாருதான் அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி நடத்துறதுக்கு ஒத்துக்குவாங்க? பின்ன அவன் தயவு இல்லாம எப்படி பண்றது? அதுக்காக தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். ப்ளீஸ், எனக்காக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்றீங்களா? சரி, நான் பண்றேன். நான் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடுக்கணும். நீனு என்னதுக்கா? எங்க அம்மா எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்குது. செம்பாத்தே மலை போல நம்புது. அதுக்கு என்ன பண்றது? கண்டிப்பா செம்பாத்தை எங்க அம்மாவை பத்தியும் கேவலமா தான் பேசுவாங்க. ஆமா, அவங்க எல்லார பத்தியும் தானே பேசுறாங்க. அப்ப எங்க அம்மாவை பத்தி பேசுறப்ப மட்டும் வீடியோ எடுத்து எங்க அம்மாவுக்கு அனுப்பி விடணும். அப்படி மட்டும் அனுப்பி விட்டுட்டோம், எங்க அம்மா கண்டிப்பா மாறிடுவாங்க. இது நல்ல ஐடியாவே இருக்கே. கண்டிப்பா நான் அதை பண்றேன்க்கா உங்களுக்காக. பாவம் தேனு வாயும் வயிறுவா வேற இருக்கா. அவளுக்காகவாது நம்ம இதை மாதிரி பண்ணணும். சரிங்கக்கா, கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுவோம். நான் சொன்னதே மறந்துடாதீங்க. ஓகே ஓகே, நாளைக்கே நம்ம இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஜீவா. சரிக்கா, அப்போ நான் கிளம்புறேன். சரி ஜீவா. ச்சே, இந்த மனுஷனை என்ன பண்ணாலும் ரொம்ப திமிர அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன கொழுப்பு! நான் இன்னும் சாகலையாமா? அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான் போல. எத்தாதான் தெரியும்.
இவ எங்க இருந்து குதிச்சுக்கிட்டு வந்தா? ஆனா கொஞ்ச நாளா இந்த மனுஷன் சரியில்லைங்கிறது இதுல இருந்து தெரியுது. என்னடா இந்த மனுஷன் ரொம்ப ஓவரா துள்றானேன்னு அப்பவே நினைச்சேன். என்ன ஒண்ணு, அவ அங்கிருந்து வரமாட்டாளே அப்படின்னு நினைச்சது தப்பா போச்சு. எல்லா பிரச்சனைக்கு காரணம் அவதான். இப்ப எல்லாம் ஒரேடியா சுத்தி முத்தி வந்து என்னைய வாட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு பக்கத்து என்னடா போனா, இன்னொரு பக்கத்து கீதா, நடுப்புற இந்த ராஜு. மைனே, எல்லாருமே எனக்கு எதிராக இருக்கீங்களா? நான் சும்மா விட மாட்டேன், ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன். கஸ்தூரி, கஸ்தூரி, கீழெல்லாம் பார்த்தேன், உன்னைய ஆளை காணா. அட போங்கக்கா, எனக்கு அப்படியே வெறுப்பா வருது. என்னாச்சு கஸ்தூரி? யார் அந்த புள்ள? அவ எங்க வீட்டுக்காருக்கு தங்கச்சி. ஓ, தங்கச்சியோ? சாரி கஸ்தூரி, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நீங்க சரியா தான் காமிச்சிருக்கிய. என்ன கஸ்தூரி சொல்ற? அவ அந்த அளவுக்கு மோசமான பொம்பளை. அப்படியா? ஆமாக்கா, சரியான பணப்புடுங்கி. ஐயோ, என்னம்மா உன் வீட்டுக்கார அவகிட்ட விட்டு வச்சிருக்க? என்ன பண்றது, என் தலை எழுத்து. கஸ்தூரி, நான் உனக்கு நல்லது சொல்றேன். நீ எப்படியாவது உன் புருஷனை அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு வையி, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை உண்மையாலுமே நல்லா இருக்கும். இவ்வளவு நாளா நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. நடுப்புற எங்க வீட்டுக்காரர் ரொம்ப துளிர் விட்டு ஆடினாரு. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகம் இன்னைக்கு தானே தீர்ந்திருக்கு. இவ இருந்தா மட்டும் போதும்க்கா, என் புருஷனுக்கு ஒருத்தரும் தேவையில்லை. பொண்டாட்டி, புள்ள, என் மருமக யாருமே தேவையில்ல. ஓஹோ, அப்படி சொக்குபடி போட்டு மயக்க வச்சிருக்காளா அண்ணனை? ஆமாக்காங்கிறேன், அந்த அளவுக்கு படு மோசமான பொம்பளை. சீ, புருஷன் வேற இழந்துட்டான்னு என்னென்னமா வந்து பேசினா தெரியுமா என்கிட்ட? எங்க இவர்கிட்ட விட்டா ரொம்ப பணம் தள்ளி கொடுத்துருவாரேன்ட்டு தான் நான் அமைதியா இருந்தேன். அது இப்ப குத்தமா போயிடுச்சு. ஆமா கஸ்தூரி, நல்லதுக்கே இப்ப காலமே இல்ல. நம்ம நல்லதுன்னு நினைச்சு பண்றோம், ஆனா புருஷனுங்களுக்குலாம் அது தெரியவே மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் நம்ம ஒன்றும் பண்ணலந்தே சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மனுஷனுக்கு அது கொஞ்சமா தெரிய வேணாமாக்கா, அவ சரியாந்திர ஆளுன்னு. சரி, போய் பேச பாத்தியே, என்ன சொன்னாவ? அவரு அவங்க தங்கச்சி வீடாம், நீ சொல்லிலாம் போகாமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் என்னத்தை தான் பண்றது? எனக்கு ஜோசியக்காரன் சொன்னாலக்கா. ஆமா, அதே மாதிரி எல்லாமே நடக்குது இப்ப. அடியாத்தி, அப்போ மருமக வயித்துல? ஆமாக்கா, குழந்தை வந்துருச்சு. அச்சச்சோ, அதத்தான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன்.